இது என்ன விழுமா விழாதா? அது எப்படி விழாம போகும்? இந்த தடவை விழுந்துடணும். கல்லு தானே, 3 தடவை இல்லை 300 தடவை விழலைன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். என்னை மீறி இந்த வீட்டில் எதுவும் நடந்துராது. இவ எதுக்கு இப்ப போன் பண்றா? என்னடி திடீர்னு போன் பண்ணிருக்க? அம்மா, உங்க மகன் பிரபாகரன் பொண்ணு, அதான் உங்க வீட்டுல இருக்க பேத்தி பிரபாவதி. அந்த பொண்ணு ஊருக்குள்ள என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? என்ன பண்ணிட்டு இருக்கா? அதை எப்படிமா என் வாயால சொல்லுவேன்? பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. இப்படி ஒரு வேலைய எப்படிதான் செய்யறாங்களோ தெரியல. ஏய், என்னடி என்னன்னு சொல்லி தலைய என் மண்டைய வெடிச்சிடும் போல இருக்கு. ஏய், வீட்டுக்கு தானே வந்துட்டு இருக்கிறோம். அதுக்குள்ள போனை போட்டுட்டு எப்ப வருவீங்க எங்க வருவீங்கன்னு சும்மா நைன்ட்டு. ஏங்க, நான் அதுக்கு போன் பண்ணலங்க. சிதம்பரம் பேத்தி அந்த பிரபாவதி இல்ல, அவ ஊருக்குள்ள ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் போனை ஸ்பீக்கர்ல போட்டேன், இப்ப சொல்லு. ஏய், நீ சொல்றது உண்மையாடி? அது என் பேத்தி தானா? நீ நல்லா பாத்தியா? அந்த நர்மதாவே தான். ஊர்க்காரி ஒருத்தி எனக்கு போன் பண்ணி சொன்னதும் ஒருத்தருக்கு 2 பேர் கிட்ட நானும் போன் பண்ணி கேட்டுட்டேங்க. சரிடி, நீ வை, நான் பாத்துக்கிறேன். என்னென்ன இது? ஆச்சரியமா இருக்கு. உன் பொண்டாட்டி சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. ஆனா அப்படி மட்டும் ஒரு விஷயம் நடந்தா அது பாக்கிறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கும். சித்ரா எதையும் விசாரிக்காம சொல்ல மாட்டாமா? அப்ப அந்த நர்மதா ஊருக்குள்ள எங்க இருக்காளோ அங்க கார விடுறேன். இன்னைக்கு இந்த நாளை அவளுக்கு மறக்க முடியாத நாளாக்கிடலாம். அப்படின்னா வண்டியை மேல தெருவுக்கு விடுமா? இதோ இப்பவே விடுறேன். ஐயோ, அவ சொல்றத கேட்கும் போது எனக்கு கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு வருதே. என் இதயமே நின்னுடும் போல இருக்கே. இந்த நர்மதா ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்றா? கடவுளே, எனக்கு ஒண்ணும் விளங்க மாட்டேங்குது. நெல்லூர் லோடு வந்துருச்சா? அரக்கோணம் லோடு வந்துருச்சான்னு பாரு. பாவூர் எம்எல்ஏ லோடு வந்துருச்சான்னு பாரு. எல்லாரும் செக் பண்ணு. ஏங்க, இந்த நர்மதா என்ன காரியம் பண்றா தெரியுமா? என்ன பண்றா?